ஓ ஓகே, தேங்க்யூ. இப்ப நாங்க கடைசி செஷன்ல உங்களுக்கு சாஜித் சார் உங்களுக்கு எடுத்திருப்பார். உண்மையில சாஜித் சார் அடுத்த செஷன் தன்னுடைய கேஸ் ஸ்டடியை தொடருவார் அல்லது புதிய கேஸ் ஸ்டடியோட வருவார். சரிதானே? இப்போ நான் உங்களுக்கு விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்தவரையில நான் சப் டைட்டில் போட்டு உங்களை பிரச்சனைகளை பட்டியல்படுத்தி வர சொன்னான். அப்படி செய்திருக்கீங்களா எல்லாரும்? ஹோம்ஒர்க் செய்திருக்கீங்களா எல்லாரும்? சரி, இல்லாட்டி நாங்கள் பார்ப்போம். இப்போ அடுத்த வகை யாராவது பிரச்சனைகளை வகைப்படுத்தினார்கள் யாராவது இருந்தா சொல்லுங்க. முதலாவது ஒன்றை செய்து காட்டினான், மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடையவை என்று சொல்லி போட்டு நாங்கள் சில பிரச்சனைகளை பட்டியல்படுத்தி காட்டியிருக்கிறோம். ஓகே, அடுத்தது வேற ஏதாவது தலைப்புல கமான் சொல்லுங்க. வேற ஏதாவது தலைப்புல இந்த சம்பவ கற்கையில தெல்தனிய வித்தியாலயம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஞாபகம் இருக்குதானே? என்ன கேஸ் ஸ்டடி சம்பவ கற்கை ஞாபகம் இருக்குதானே? தெல்தனிய வித்தியாலயத்தினுடைய பாடசாலையினுடைய பிரச்சனை சம்பந்தமாக இந்த சம்பவ கற்கை முழுமையாக அமைந்திருக்கிறது. இதுல நாங்கள் 1 முதல் 26 வரையான பிரச்சனைகளை நாங்கள் இனம் கண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளும் அல்லது எழுவினாக்களும் தொடர்பாக நாங்கள் இப்ப கலந்துரையாடிச்சு விடைக்கு போக வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்குது. ஆகவே நேரடியாக கேள்விக்கு விடைக்கு போனீங்கன்னு கேட்டா இந்த கேஸ் ஸ்டடி மட்டும் தான் செய்வீங்க. இது போல வேற கேஸ் ஸ்டடிகள் வேற பிரச்சனைகள் வந்தால் சரியான பதிலுக்கு உங்களால போக முடியாம இருக்கும். அதுக்காகத்தான் முதலாவது சம்பவ கற்கையோடய நான் பல விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு யோசிச்சிருக்கேன். சரி, அந்த அடிப்படையில இப்ப நாங்கள் முதலாவது வகை மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடையவையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வேற ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க, சப்டைட்டில் போட்டாக்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன், பேசாம இருக்கிறீங்க. பாடசாலையும் சமூகமும் தொடர்பானவைல. ஆமா, வெயிட் பண்ணுங்க. பாடசாலையும் சமூகம். ஓகே, சமூகமும் தொடர்பானதுல அதுல மக்கள் மத்தியில் அதிபர் ஆசிரியர்களை பற்றி பெரும்பாலும் திருப்தியற்ற விமர்ச நிலை காணப்படுதல். அது எத்தனையாவது பிரச்சனை? ச- நம்பர் இலக்கத்தை சொன்னீங்கன்னா சரி. இலக்கம் ஆ, இலக்கம் 8. நம்பர் 8 மட்டும் தானா? அது ஓ, நம்பர் 8. நம்பர் 8 ஒரு பிரச்சனையா இருக்குது. ஓகே, அதாவது 8 என்ன சொல்லுது? ஓகே, மக்கள் மத்தியில் அதிகமான விமர்சனம். ஓகே, அடுத்தது நம்பர் 8. ஓகே, நம்பர் 8 தென் பெற்றார்களின் சிலர் 18 18 18. பிள்ளைங்கள 18. நம்பர் 18 என்ன சொல்லுது? பெற்றார்களில் சிலர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற்று சென்றுள்ளமை. ஓகே, சரி, அதையும் எடுக்கலாம் அதுக்குள்ள. நம்பர் 18. 23rd 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 என்ன சொல்லுது? பொதுமக்கள் பங்களிப்புடனான செயற்பாடுகள் பலவும் நடைபெறவில்லை. பொதுமக்கள் பங்களிப்புடனான செயற்பாடுகள் பலவும் நடைபெறவில்லை. ஓகே, இல்லையா? இது நம்பர் 23 என்ன? சரி, சரி, நம்பர் 23. அடுத்தது சொல்லுங்க. தலைப்புல அவ்வளவுதான் சார் இருக்கு. அதுல அவ்வளவுதான் இருக்கு சந்தேகம். அதுல அவ்வளவுதான் இருக்கு. வேற யாரும் வேற தலைப்புகள்ல பிரச்சனைகளை பட்டியல் படுத்தினாங்க சொல்லலாம். வள பற்றாக்குறை ரீதியான பிரச்சனை சார். பௌதீக வளம் இல்லையா? பௌதிக வள சார். அதுல 13 பௌதிக 14 வளமா சார். மனித வளமா? பௌதிக வளம் சார். பௌதீக வளம் மட்டும் தானே பிரச்சனையா இருக்குது. வளம் மற்றும் மனித வளம். சரியா? பௌதிக வளம், மனித வளம். சொல்லுங்க சார்ல்ஸ். சார் அதுல என்ன? இதுல 13வது சார். ஆய்வு கூட வசதி. இலக்கம் 13 சார்.
13 இல்லையா? ஓகே, மன்னிக்கணும். ஓ சார். ஆய்வுக்கூட 13 வசதிகள் எதுவும் இல்லை. 13 ஓகே. அதுக்கு பிறகு சார் 14 கணனிகள் இருந்தும் பாகங்கள் இல்லை. 13 14 அப்படியா? 14வது என்னது? கணனியில கணனி கணனிகள் ஆய்வுகள் இருந்தும் பாகங்கள் இல்லை சார். ஓகே. மற்றது அடுத்தது 4வது சார் உயர்மற்ற கற்றல் வேலைகள். இலக்கம் ஓகே, 4 வெரி சார். குட். 4வது அப்ப அதே ஆர்டர் படி சொல்லுமா? உயர்மற்ற கற்றல். உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள் 4வது இல்லையா? ஆமாம் சார். 4வது உயர் மட்ட கற்றல் இடைவெளிகள். ஓகே. 14வது கணனிகள். ஓகே. வேற மனிதவள பற்றாக்குறையினால ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுதே சொல்லலாமா சார்? மனித வளத்துக்குள்ள சொல்லலாம். வெரி குட். எத்தனையாவது? தேர்ட். ஆசிரியர் பற்றாக்குறை சார். பற்றாக்குறை. ஓகே, வெரி குட். ஆசிரியர் பற்றாக்குறை நம்பர் 3 இல்லையா? ஓகே, நம்பர் 3. உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள் நம்பர் 4 அப்படித்தானே? ஓகே, வேற சொல்லுங்க. கமான். இப்ப சார் அதுல அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். அப்ப இதுல நாங்கள் ஆசிரியர் பற்றாக்குறை எடுத்துட்டோம் இல்லையா? வந்துட்டு நாங்கள் பிரச்சனைக்குள்ள அடுத்தது உயர்மட்ட கற்றல் இடைவெளிகளும் வந்துட்டு இல்லையா? வேற ஆசிரியர்கள் வேற என்ன எடுபட்டது பிரச்சனை? விலங்கல்ல அதிபரின் முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சனை. அதிபரின் முகாமைத்துவம் ரீதியான பிரச்சனை சார். தொடர்பான ரீதியான பிரச்சனை. ஆமாம் சார். சொல்லுங்க. அதுல சார் நம்பர் 25 சார். 25. அதிபரி முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சனைகள். என்ன சொல்ல போறீங்க? 25 சார். ஓய்வு பெறுவதை கருத்தில் கொண்டு எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருந்தோமே சார். ஓகே, வெரி குட். ஆர்டர் படி பார்த்து வாங்க, பாஞ்சு போக வேண்டாம். அப்ப இந்த அதிபரி முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சனை என்றால் உங்களோட கண்டுக்கு போறதை மட்டும் சொல்லக்கூடாது. ஆர்டர் படி பார்த்து வாங்க. 25. ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன் சார். அப்ப 25 நாங்க களை பண்ணுவோம். இது எடுபட்டுட்டு. ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன். ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவது அதிபர் தாமதமாகி எட்டும்போது. வெரி குட். அதிபர் தாமதமாகி வருவது. நம்பர் 2 இல்லையா? நம்பர் 2 தானே? அடுத்தது இதுவும் எடுபட்டுட்டு. ஓகே, ஏன் ஆசிரியர்களும் அதிபர்களும் தாமதமாகி வருவது? பஸ்லயே எல்லாம் ஒண்டா வாரது? 6வது. அதுவும் அதிபர் பிரச்சனை தானே என்ன? ஓகே, அடுத்து இலக்கம் 11 சார். ஆசிரியர்கள் அதிபரால் ஊக்குவிக்கப்படாமல். ஒரு கதை விளங்கல் எனக்கு. இலக்கம் 11 சார். இலக்கம் 11 கொஞ்சம் சவுண்ட் வரட்டும். இலக்கம் 11. ஓகே, வெரி குட். அதுவும் சரி. இலக்கம் 11. வேற இலக்கம் 11. இலக்கம் 26 சார். அடுத்தது இலக்கம் 26 சார். லாஸ்ட் ஒன் சார். இலக்கம் 26 பணி இலக்கு குறித்த அக்கறை குறைந்தவராகவும் காணப்பட்டது. வெரி குட். சொல்லுங்க. 26. கதைக்கோணும் மாயத்திலிருந்து எல்லாரும் கதைக்காம படிக்க பாடத்தை பொறுத்தவரையில இது என்னது?
சார் இதுக்கு 21 என்னது? கல்வித்தர உள்ளீட்டிற்கான எந்த பணத்தையும் அதிபர் செலவு செய்யாம இருக்கிறது. வெரி குட், வெரி குட், வெரி குட். முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சனை தானே? ஓகே. ஓ ம். எத்தனையாவது? 1 21. ஓகே. அடுத்தது 21 வந்துட்டு. அடுத்தது சொல்லுங்க. அதுல அவ்வளவுதான் சார். ம். இப்ப பார்த்து கொண்டு வருவோம். பின்னுக்கு இருந்து வருவோம். பணி இலக்கு வந்துட்டு இல்லையா? கல்வித்தரம் பொதுமக்கள் பங்களிப்பு வந்துட்டல. என்ன பாடசாலை அவசியம் கூட்டப்படாமை இதுக்குள்ள வரும். வரும். பெற்றோர்கள் எதுக்குள்ள வரும்? வருமாட்டா எங்க வரும்னு சொல்லணும். வெளிநாட்டில் அது வந்துட்டு எடுத்துட்டீங்கள். சொல்லுங்க ஹெதியா. கலைக்கொண்டு வாயத்திலிருந்து சும்மா பேசாம இருக்க கூட. அந்த பக்கம் கணனிகள் இருந்து பாகங்கள் இல்லாம வந்துட்டு ஆய்வு கூட வசதிகள் இல்லாம வந்துட்டா இல்லையே? ஆய்வு கூட வசதிகள் இல்லாம வந்துட்டோ. வந்துட்டேன்னு. வந்துட்டு ஆய்வு கூட வசதிகள் இல்லாம ஆய்வு கூட வசதிகள் இல்லாம வந்துட்டு. ஓகே. வேற என்ன? சொல்லுங்க. ஆய்வு கூட வசதிகள் இல்லாம வந்துட்டு. ஓகே. அடுத்தது அதை இங்க விரைவா கதைக்கணும். இப்படி உட்கார்ந்து கொண்டு கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு இல்ல சார். ஆமா. இப்ப சொல்லுங்க விடாம சொல்லுங்க. ஹலோ, என்ன பிரச்சனை? நான் மீட்டிங் ஒன்ல இருக்கிறேன். கொஞ்சம் லேட் எடுக்கிறதா சுஜி? ஹலோ ஹலோ, கேட்கிற விளங்குதா? விளங்குதா? சரி. இப்ப அடுத்தது வேற என்ன பிரச்சனை? கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு தொடர்பானதுல சார். ஆமா. பாடசாலைக்கு வலய கல்வி அதிகாரிகளோ மாகாண கல்வி அமைச்சின் கற்றல் கற்பித்தல் சொல்லுங்கம்மா. மதிப்பீடு தொடர்பான இவை இது எங்க வர போகுது? அதுல அந்த பாடசாலைக்கு வலய கல்வி அதிகாரிகளோ மாகாண கல்வி அமைச்சின் நிர்வாகிகளோ மேற்பார்வை பணிக்காக தரிசிப்பது குறைவாகும் சார். ஓகே. கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு மற்றும் இப்படி போடுங்க மேற்பார்வை. சரிதானே? அப்படி போட்டீங்கன்னா மேற்பார்வை. மதிப்பீடு மேற்பார்வை இப்படி போடுங்க. கற்ற கற்பித்தல் போடாம மதிப்பீடு. சரியோ? மேற்பார்வை. வேற என்ன? மேற்பார்வை, பின்னூட்டல் போன்றது தொடர்பானவை. ஓகே. சொல்லுங்க. என்னென்ன வரும்? கண்காணிப்பு. சொல்லுங்க. போன்றது. ரைட். இவாலுவேஷன், மானிட்டரிங், சூப்பர்விஷன், ஃபீட்பேக். ஓகே. இதுக்குள்ள என்ன வரும் சொல்லுங்க கிரியா. சார் இலக்கம் 10 சார். பாடசாலைக்கு வலய கல்வி அதிகாரி. பாடசாலைக்கு வலய கல்வி அதிகாரிகள் யாருமே மேற்பார்வை பணிக்காக வருவதில்லை. சரியான விஷயம். சரியான பிள்ளையானது வேலை அது. என்ன இலக்கம் 10 மதிப்பீட்டு பணியை விரும்புறல தானே எனக்கு பேர். ஓகே. அது வரும் 10வது வரும். அடுத்தது சொல்லுங்க. விரைவா சொல்லணும். 8வது சொல்லிட்டீங்களா? மக்கள் மத்தியில் விமர்சனம். என்னப்பா கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கேன். கதைங்களேன். வருமா சார்? மக்கள் மத்தியில் அதிபர் ஆசிரியர். இல்ல, நான் கேக்குறேன் ஏற்கனவே வந்துட்டு இல்ல, வேற ஒரு தலைப்புக்கு இல்ல, அதை கேக்குறேன். 8வது வந்துட்டு சார். 6வது வந்துட்டு இல்ல.
அப்ப ஓ ஆம் சார் லேசான ஆறாவது வந்துட்டு லேசான வழி இருக்கிறதுக்குள்ள கேன்சல் பண்ணி கொண்டு வாரானே, மிச்சத்தை எதுக்குள்ள வருதுன்னு பாக்குறானே. வேற 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 அந்த மாணவர் நலன் குறிக்கல சார். ஆமா, உம் என்ன வேற மாணவர் நலன்புரிக்குள்ள? அந்த ஒழுக்கத்தில் அது மாணவர் நலன்புரியா? பின்னடை மாணவர் அது நலன்புரியா? அது வழிகாட்டு ஒழுக்கவியல் ரீதியான பிரச்சனை மாணவர் போடலாம் வழிகாட்டல் சார். நலன்புரி, இன்றி காணப்படும். மாணவர் ஒழுக்கம். அது என்னது? மாணவர் ஒழுக்கம். ஒழுக்கவியல் ரீதியான பிரச்சனை. நலம்புரியண்டா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெல்ஃபேர். ஓகே சார். என்ன வெல்ஃபேர்? வெல்ஃபேர்ண்டா என்ன? ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள வரும் பயாலஜிக்கல் நீட்ஸ், அடுத்து சேஃப்டி, செக்யூரிட்டி. சரிதானே? அதுகள் தான் அதுக்குள்ள வரும். நீங்க சொல்றதா சொற்களை கவனமா சரி. பயன்படுத்த வருமா? இது என்னது? மாணவர் ஒழுக்கம். மாணவர் ஒழுக்கம், ஆசிரியர் ஒழுக்கம். பாப்பா ரெண்டையும் கொண்டா போடுவோம். ஆசிரியர் ஒழுக்கம் தேவையா இல்லையா? அப்ப இதுக்குள்ள எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம். மாணவர்கள் ஒழுக்கத்தில் சார் பின்னடை. இலக்கம் 6. இலக்கம் 6 வரும் இல்லையா? வெரி குட், நான் முந்திட்டேன், சாரி. இலக்கம் 6. ஆமாம் சார். மாணவர்கள் ஒழுக்க பிரச்சனை எத்தனையாவது? 15வது. இல்ல சார், இதுல 2 தானே சார் வருது, ஆசிரியர் மாணவரும். 6வது வராது. 6வது ஆல்ரெடி வந்த, நீங்க எங்க இருக்கிறீங்க சார்ல்ஸ்? 6வது ஒன்றுக்குள்ள கேட்டகரைஸ் பண்ணினா திரும்பி என்னண்டு 6வது எடுப்பீங்க. இதுக்குள்ள ஏதாவது ஒன்றுக்குள்ள கொண்டு வரணும் நீங்க. 6வது அதிபர் முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சனைக்கு போட்டீங்க. முதலாவது டீச்சர்ஸோட சேர்ந்து வரலாமா? அது பிரச்சனை இல்லையா? ரைட். அடுத்தது இந்த இருக்கு, ஆசிரியர்கள் சரியாக 30 19வது மணிக்கு. 7வது என்னது? அது எங்க வரப்போகுதுன்னு சொல்லுங்க. அதிபருடைய வீக்னஸ்க்குள்ள வரும், முகாமைத்துவ திறனுக்குள்ள. 7வது எங்க வரப்போகுது? அதிபருடைய வீக்னஸ். சரியா? ஏன்? அதிபரின் முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சனை. ரைட். வேற நீங்க ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வருவீங்க. பாடசாலையின் கட்டமைப்பும் அமைவிடமும் வருமா? அது எதுக்குள்ள வரப்போகுது? இருக்கட்டும். 8 தொடக்கம் 10 முதல் வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றியவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படாமை. அடுத்தது எங்க வரப்போகுது? இது வலய கல்வி அலுவலகம், என்ன அலுவலகம், மாகாண கல்வி திணைக்களம், சொல்லுங்க, மற்றும் கல்வி அமைச்சு மீதான பிரச்சனைகள். என்ன அவங்களோட வீக்னஸ் தானே அது? அவங்களோட வீக்னஸ். அது பிரின்சிபல் பொறுப்பெடுக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பண்றா பணத்தால் பண்ணும் இல்லையா? ரைட். அது அவ பிரின்சிபல் சொல்லிடலாம். அதுல எது வரப்போகுது சொல்லுங்க. இந்த இருக்கு 5வது நம்பர் பிரச்சனையா வரும். சார்ஜ் விளங்குதா? ருஸ்னா விளங்குதா? ரைட். 5வது பிரச்சனை வரும். 5வது பிரச்சனையா வரப்போகுது. சரி, அடுத்தது இதுக்குள்ள வேறாவது பிரச்சனை பாருங்க. விரைவாக 5வது வந்துட்டு இல்லையா? அதை களை பண்றேன்னா 5வது பிரச்சனை களை பண்ணியாச்சு. ஓகே. ஆசிரியர் சரியாக இது எடுத்துட்டோமா? 1:30 மணிக்கு பாடசாலை விட்டு வெளியேறது, அதுவும் எடுத்துட்டோம். கதைக்கிறீங்க இல்லையா? ஒரு தரம் சின்ன பிள்ளைகள் எடுத்துட்டோம் சார், எடுத்துட்டோம். வெரி குட். அடுத்தது இடைவிலகல் தொடர்பானதும் இருக்குது, பாடசாலை கட்டமைப்பு அமைவிடம் இருக்குது, ஒழுக்கத்தில் பின்னடைந்தவர்களா இருக்குது. எடுத்துட்டோம்ல 15வது மாணவர் ஒழுக்கத்துக்குள்ள எடுத்துட்டோம். வேற 19 எடுக்கல சார். 19 இள வயது திறம். வெரி குட். இப்ப அது இருக்கட்டும். இப்ப பாருங்க, பாடசாலை அமைவிடம் இருக்குதானே அம்மா? ஓஎல் பாஸ் பண்ண வேற பள்ளிக்கூடம் போறது, அதனால இடைவிலகல் மாறது, போற வழியில லவ் பண்ணி மேரி பண்றது இல்லையா? இளவயது திருமணம், இதுகள் எல்லாமே அடுத்த பிரச்சனை. ஒரு வகைக்குள்ள வரும். ஏன்னா ஒரே கேட்டகரிக்குள்ள வேற. அது என்ன கேட்டகரி? எவ்வளவு? பாடசாலையும் கட்டமைப்பு எத்தனையாவது பிரச்சனை? உண்டு. அடுத்து இடைவிலகல் எத்தனையாவது பிரச்சனை? கமான் சொல்றீங்க இல்லையா? இடைவிலகல் எத்தனையாவது பிரச்சனை? 9வது. வச்சுக்கணும். வெரி குட். நான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் இப்ப கேஸ் ஸ்டடி எனக்கு ஞாபகம் இருக்குது உங்களை விட. நீங்க ஆன்சர் பண்ண போறாங்களே நினைவில்லாட்டி மெமரி லாஸ் ஒன்றும் செய்யலாது. ஆன்சருக்கு போயிடாது. பிள்ளையான ஆன்சருக்கு தான் போக வேண்டி வரும். பிள்ளையான விடயங்களை தொடர்படுத்தி எழுத வேண்டி வரும். நல்ல ஞாபக சக்தி வேணும் உங்களுக்கு. சரிதானே? ரைட்.
இளவயது திருமணம் எத்தனையாவது பிரச்சனை? 19வது பிரச்சனை. எத்தனையாவது பிரச்சனை? 19வது பிரச்சனை. 19. ஆறாளது M31 இப்ப ஜாயின் பண்ணிருக்குது. M31 6 ஜாயின் பண்ணிருக்கீங்க. சரி, சரியா? இப்ப நாங்க இந்த பிரச்சனை மூண்டையும் எந்த வகைக்குள்ள அடக்குறது? யார் அவர? பாடசாலையும் சொல்லுங்க. கல்விக்கான சொல்லுங்க. அணுகலும் மட்டும் ஆக்சஸ். இதுதானே கல்விக்கான அணுகலும். ரைட். கல்வியை பெறுவதற்கான அல்லது கல்விக்கான அணுகலும். ரைட். இதுக்குள்ள இது வரட்டுமா? இப்போ அடுத்த விஷயம் என்ன இருக்குது? எல்லாம் எடுத்துட்டோமா? பாருங்க ஒருக்கா. பாடசாலை அவதி சங்கம் கூட்டப்படாமை முதலாவது எடுத்துட்டோம். என்ன பாடசாலை எடுத்துட்டோமല്ലോ. 9வது எடுத்துட்டோம். இளவயது திருமணம் எடுத்துட்டோம். யாரு விழிப்பா இருக்கிறீங்களோ அவங்க விடைக்கு போவீங்க. கெத்தியா ஸ்கெச் பண்ணுவீங்க ஐடியா. இன்னும் 2 பிரச்சனை இருக்குது. பாடசாலை அவதி சங்கம் கூட்டப்படாமை. 22nd அதுக்கு முதல் இருக்குது. அது எதுக்குள்ள கொண்டு வரணும்? பாடசாலை சங்கம் எதுவும் கூட்டப்படாமை. பாடசாலைக்கும் சமூகத்துக்கு இடையிலான உறவு எங்க யாரால் சொன்னது? ஆகேஷ் முதல்ல பார்த்தேன் சார். பாடசாலை சமூகம் அதுக்குள்ள நீங்க கொண்டு சொல்லல இந்த பிரச்சனைய. எத்தனையாவது பிரச்சனை? பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்குரிய பிரச்சனை 22வது. 22வது. அடுத்தது என்ன? கல்வி பொதுமக்கள் பங்களிப்புடனான செயற்பாடுகள் பலவும் நடைபெறவில்லை. எடுத்துட்டோம். 24வது சார். கல்வி தரவட்டம் SPPT. தரவட்டம் அது என்னது? ஆசிரியர் வான்மை விருத்தி. என்னது? ஆசிரியர் வான்மை விருத்தி. இதுக்குள்ள என்னதை கொண்டு வர போறோம்? எத்தனையாவது பிரச்சனை? கல்வி தரவட்டம் சொல்லுங்க. எத்தனையாவது பிரச்சனை? 24வது பிரச்சனை இல்லையா? அப்பாடா, அதுவும் வந்துட்டு. 24வது பிரச்சனையும் வந்துட்டு. இப்ப இது 24வது பிரச்சனை. எல்லாரும் பாருங்க. நாங்க ஏதாவது பிரச்சனைகள் இந்த கேஸ் ஸ்டடி தொடர்பாக இனங்காணப்பட்ட 26 பிரச்சனைகளும் நம்ம உப தகுதிகள் ஆக்கிட்டோமா இல்லையா? சப்டைட்டில்களை கொண்டு வந்துட்டோமா இல்லையா? எல்லாருக்கும் விளங்கிட்டு இப்ப உப தொகுதிகளை கொண்டு வந்தது விளங்கிட்டு எல்லாருக்கும். இப்ப அந்த உப தொகுதிக்கான டைட்டில்களை நாங்க எடுப்போம். உப தொகுதிக்கான டைட்டில்களை எடுப்போம். என்னென்ன? மாணவர்களின் அடைவுடன் தொடர்புடையது. என்ன அப்ப இதை சொல்றது நாங்கள் என்ன? ஆனா பிரச்சனை இல்லையா? ஆவனா என்ன சொல்லுங்க? பாடசாலையும் சமூகமும். கிருஷ்ணா மட்டும் தான் அலர்ட்டா இருக்கீங்க, மற்றார்கள் செத்து போயிட்டீங்க. ரைட். அடுத்தது ஈனா. சின்ன பிள்ளைகள் மாதிரி படிக்கணும். பெரியாக்கள் இங்க படிக்க வரையில பெரியாக்கள் இங்க படிக்க இயலாது. என்னட்டு ஈயன்னா சரிதானே? ஈயன்னா. அடுத்து ஊனா என்ன? ஊனா என்ன? ஈயன்னா. ஆனா ஈனா சொல்ற சரியா? ஈனா ஈயன்னா ஊனா. என்ன பிரச்சனை? அது மதிப்பீட்டு கண்காணிப்பு மேற்பார்வை தொடர்பானவை சார். வெரி குட். சார்ல்ஸும் சின்ன பிள்ளைதான். ஓகே, வெரி குட். அடுத்தது ஊனா ஊவன்னா மாணவர் ஒழுக்கம், ஆசிரியர் ஒழுக்கம். வெரி குட். மெடது என்னது? ஏனா வலய கல்வி மற்றும் மாகாண கல்வி திணைக்கள. மெடது ஏ என்ன? பாடசாலையும் கல்விக்கான. அடுத்தது ஏ என்ன? அடுத்தது ஆசிரியர் வான்மை விருத்தி. என்னது? ஓனானே ஆசிரியர் வான்மை. சரி, இப்ப நம்ம அந்த டைட்டில் எடுப்போமா? முதலாவது மாணவர்களின் கற்றல் அடைவுடன் தொடர்புடைய பிரச்சனை. ஆவனா பாடசாலையின் சமூகமும். ஈனா பௌதிக வள மனித வளம். ஈயன்னா ஆசிரியர் முகாமைத்துவம் அதிபர் முகாமைத்துவ திறன் தொடர்பான பிரச்சனைகள்.
ஊனா மதிப்பீடு கண்காணிப்பு மேற்பார்வை பின்னூட்டல் தொடர்பான பிரச்சனைகள், ஒவ்வொன்னா மாணவர் ஒழுக்கம் ஆசிரியர் ஒழுக்கம், ஏனா வலயக்கரிய மாணவர்கள் திணைக்களம் கல்வி அமைச்சு தொடர்பான பிரச்சனைகள், ஏன்னா பாடசாலை கணனி எனது கல்விக்கான அணுகல், ஓனா ஆசிரியர் வாழ்வு விருத்தி. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனையை நம்ம என்ன செய்யணும், உண்டாக்கி எடுக்க வேணும். ஹலோ, 10 நிமிஷத்துல டிஸ்கனெக்ட் ஆயினா திரும்பவும் இதே லைனுக்கு வரணுமா? சரியா? ஓகே ஓகே சார். ஓகே. நான் ரெண்டாவது அன்லிமிட்டெட் பேக்கேஜ் எடுத்தது இன்னும் அப்ரூவ்ட் ஆகல உங்களோட. ஓகே. இந்த பாருங்க, ஆனா தொடக்கம் ஒவ்வொன்றா வரைக்குமான சப்டைட்டில். இதுதான் உண்மையில இந்த கேஸ் ஸ்டடியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏன்னா, ஏனா, ஏன்னா, அடுத்தது என்ன? அடுத்தது ஆனாவா தெரியாதா? என்னது? ஐயண்ணா என்ன சத்தமில்லா இருக்கு? சொல்லுங்க. ஐயன்னா சார். அதான் நீங்க நல்லா எல்லாரும் படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க. ரைட். சரி. இப்ப நாங்க எங்களுக்கு இதுல மொத்தமாக எத்தனை பிரச்சனை வந்திருக்கு? இதுலயும் சொல்லுங்க. 9 பிரச்சனை சார். 9 பிரச்சனை வந்து. வெரி குட். இந்த 9 பிரச்சனைகளை நாங்க இப்ப இதுக்குரிய விடயங்களை தான் இந்த சம்பவ கற்கையில நீங்க அறிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள். சரியா? எத்தனை பிரச்சனை வந்திருக்கு? 9 பிரச்சனைகளை நம்ம மிகவும் ஆழமாக சரிதானே விளங்கி எடுத்தீங்கன்னா இதே பிரச்சனைகள் தான் அநேகமான சம்பவ கற்கையில வரப்போற விடயங்களாக இருக்க போகுது. விளங்குதா? அப்ப இந்த விடயங்கள் சார்பாக உங்களுக்கு பிறந்த அறிவுண்டு இருக்குமெண்டா சரிதானே எந்த கேஸ் ஸ்டடியையும் நீங்க வெல்லலாம். நான் சொல்லித்தர மெத்தட் விளங்க உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான அணுகல் முறைகளை வச்சிருப்பாங்க. விளங்குதா நான் சொல்ற டீச்சர்ஸுக்கு? இந்த 9ஐ நம்ம படிச்சோம்டா சரிதானே இந்த கேஸ் ஸ்டடியில இந்த 9 சப்டைட்டில் தான் முக்கியமானது. இது 9 பிரச்சனை இல்லை, வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. 9 வகையான 9 வகைக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரிதானே? இப்ப உதாரணமா நாங்க சொல்லுவோமே என்னண்டு ஆசிரியர் மாணவர் ஆசிரியர் ஒழுக்கம் என்ற ஒரு விடயத்தை எடுப்போமே. விளங்க நான் கேட்கிறது? மாணவர் ஆசிரியர் ஒழுக்கம் இதை எடுத்தோம்டா. இப்ப நாங்க இதை எடுத்தோம்டா இப்ப நாங்க முதலாவது என்ன செய்த நாங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது கேஸ் ஸ்டடியை வாசிச்சோம். எப்படி வாசிச்சோம்? மேலோட்டமா வாசிச்சோம். விளங்குதோ? பிறகு என்ன செய்தோம்? நாங்க ஆழமாக அதாவது பொருள் விளங்கி வாசிச்சோம். அதுக்கு பிறகு என்ன செய்தோம்? மூன்றாவதாக அந்தந்த பந்திகளுக்குள்ள குறிப்பிட்ட வாக்கியங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நாங்க இலக்கமிட்டோம் இல்லையா? என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லணும்? எக்ஸாம் பேப்பர்ல கோட் அடிச்சுட்டு அதுக்கு நம்பர் 1 போடணும். விளங்குதோ? இங்க செய்யற மாதிரி செய்யல தானே. அதுக்கு பிறகு என்ன செய்தோம்? அப்ப முதலாவது கேஸ் ஸ்டடியை வாசிச்சோம். பிறகு பொருள் மேலோட்டமா வாசிச்சோம், பொருள் விளங்கி வாசிச்சோம். மூன்றாவது பிரச்சனைகளை இலக்கமிட்டோம். பிறகு பிரச்சனைகளை நாங்கள் தொகுத்தெடுத்தோம். ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு 26 வகையான பிரச்சனைகள் வந்தது. பிறகு அந்த பிரச்சனைகளை நாங்கள் என்ன செய்தோம்? உபதலைப்புகளுக்கு கீழே வகைப்படுத்தி இருக்கிறோம் இல்லையா? என்ன செய்திருக்கிறோம்? உபதலைப்புகளுக்கு கீழே நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். இப்ப நாங்கள் என்ன செய்யணும்? உபதலைப்புகளுக்கு கீழே வகைப்படுத்தின பிரச்சனைகள் தொடர்பாக நாங்க என்ன செய்யணும்? உண்மையா சொல்ல போனால் அவை சார்பான ஆழமான அகலமான விளக்கத்தையும் அறிவை நீங்க கொண்டிருக்க வேணும். அதைத்தான் நாங்கள் இங்க பார்க்க போறோம். முதலாவது உதாரணமாக நான் சொல்ல போனா உங்களுக்கு இந்த கேஸ் ஸ்டடியில 9 வகையான பிரச்சனைகளை வகைப்படுத்திருக்கீர்கள். அதுல உண்டு மாணவர் ஒழுக்கம், ஆசிரியர் ஒழுக்கம். இந்த 9 கூறுகளுக்குள்ளேயும் தான் இந்த கேஸ் ஸ்டடிக்கான விளக்கம் அமையும். விளங்குதோ? இப்படி போனீங்கன்னு கேட்டா கட்டாயம் நீங்க வெல்லக்கூடியவர்களா மாறுவீங்க. அந்த அடிப்படையில முதலாவது நான் என்ன செய்ய போறேன்? மாணவர் ஒழுக்கம், அதுக்கப்புறம் ஆசிரியர் ஒழுக்கம் சார்பா நான் இப்ப உங்களுக்கு விளக்கம் அளிக்க போறேன்.
சரியா? வெயிட் 1 minute. சரியா? ரைட். இப்ப நாங்க ரைட் சரி சார். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? வெயிட்டிங் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்றாங்க. ரைட் பரவாயில்ல. ஓகே. சிவமலன் லேட் டைமுக்கு வரணுமா? கணக்கு பேருக்கு இப்ப விஷயம் விளங்காது என்ன போகுதுண்டு. சரி, ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? மாணவர் ஒழுக்கம், பாடசாலையில் ஒழுக்கம் பேணுதல் என்ற தலைப்புகளை நாங்க பொதுவான விஷயத்தை நாங்க பார்ப்போம். சரியா? சுற்றறிக்கை இலக்கம் 12 2016 விளங்குதோ? ரைட். இப்ப இந்த ஒழுக்கம் பேணுதல் என்ற சுற்றறிக்கை கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டது 2016ஆம் ஆண்டு 12வது இலக்கு சுற்றறிக்கையாக சகல மாகாண கல்வி செயலாளர்கள், மாகாணங்களின் கல்வி பணிப்பாளர்கள், மாகாண சகல வலயங்களினதும் கல்வி பணிப்பாளர்கள், சகல கோட்ட காரியங்களின் பொறுப்பதிகாரி, உதவி பணிப்பாளர்கள், சகல அரசாங்க அதிபர், அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற அனைத்து தனியார் பாடசாலை அதிபர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த இது சார்பான சுருக்கமான விளக்கத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கொள்வோம். சரிதானே? ரைட். ஓகே. தமது சமூகத்து குறித்தான கலாசார சிறப்பம்சங்களை எதிர்கால சந்ததியினருக்கு உரிமை சொத்தாக வழங்கி சிறந்த ஒரு சூழலை பெறும் முகமாக தற்கால மாணவர் சந்ததியை எதிர்கால உலகத்துக்கு ஏற்ற விதத்தில் தயார் செய்வதே ஒரு சமூக ஸ்தாபனம் என்ற வகையில் பாடசாலைக்கு பொறுப்பளிக்கப்படும் முக்கிய பணியாகும். விளங்குதோ? மாணவர் தொடர்பாக ஒரு பாடசாலைக்கு இருக்கக்கூடிய முக்கிய பணி என்ன என்றது விளங்குதோ? என்ன சொல்றது? விளங்குதோட ஒரு பாடசாலைக்கு இருக்கக்கூடிய முக்கிய பணி என்ன? மாணவருடைய சார்பாக சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க சுருக்கமாக. அப்படியே எனக்கு சொல்ல தேவையில்லை. இந்த விஷயத்தினுடைய சாராம்சம் என்ன? யாராவது கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, பயந்துருவீங்க, அப்புறம் ஓடிவீங்க எல்லாரும். அதனால நானே கேள்வி நானே பதில். பரவாயில்ல. ரைட். ஆகவே எங்களோட பாடசாலைக்கு மாணவர் தொடர்பாக ஒதுக்கப்படுற பிரதானமான பணி என்று கேட்டா அது ஒரு சமூக ஸ்தாபனம், சோசியல் ஆர்கனைசேஷன் என்ற அடிப்படையில சரிதானே எதிர்கால உலகத்துக்கு ஏற்ற விதத்துல அவர்களை தயார் செய்யணும். தயார் செய்கின்ற பொழுது பாடசாலையில வந்து நாங்கள் பாடசாலையில் சமூக நிறுவனம் என்ற அடிப்படையில அவர்களுக்கு என்ன செய்யணும்? பொருத்தமான சூழலை நாங்கள் உருவாக்க வேணும். அங்க உருவாக்கி தற்கால மாணவ சந்ததியை எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க உருவாக்கணும். சரிதானே? இதுதான் முக்கியமான பணி. இதன் போது மாணவர்கள் சமூகத்தினுள் ஒழுக்கத்தை பேணும் விதத்தில் சமூகத்தில் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து வாழ்வதற்கு உகந்த விதத்திலான கருத்துக்கள் மற்றும் நற்பண்புகளில் பயின்றவர்களாக உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் அவசியம். பாருங்க, அப்ப இது யாருடைய பொறுப்பு? அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியருடைய சகலரது பொறுப்பு. தற்போதைய சிக்கலான சமூக அமைப்பில் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் காரணமாக பாடசாலை மாணவர்களிடமிருந்து வெளிப்படும் உசிதமற்ற நடத்தைகளை பொருத்தமற்ற சரிதானே உகந்தது அல்லாத நடத்தைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகளினால் அவர்கள் உடல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாவதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. சோ கோப்ரல் பனிஷ்மெண்ட் வந்து கூட கொடுக்குறாங்க பாடசாலையில. அப்படி துன்புறுத்தப்படுவதாக அறிக்கையிடப்பட்டுள்ளதனால் இந்த நிலைமைகளை குறைப்பதற்காக பாடசாலைகளின் ஒழுக்கத்தை பண்ணும் முகமாக வெளியிடப்பட்டுள்ள 2005/5/11 தேதிய 17/2005 இலக்க சுற்றறிக்கையை மேவியதாக அதையும் கடந்து அது இப்ப அது செல்லுபடியாகுமா இது செல்லுபடியாகுமான்னு ஒரு நீதிமன்றத்துக்கு போய் கேட்டா நீதிமன்றம் 2016/12 மன்னிக்கணும் 2016 சுற்றறிக்கையை வச்சுதான் அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள். ஆகவே அதனை மேவியதாக இந்த திகதி முதல் இந்த சுற்றறிக்கை அமல்படுத்தப்பட்டது. எனவே பாடசாலைக்கு வருகிற மாணவர்களுக்கு பாதுகாப்பு நல்கும் முகமாகவும் வெரி இம்பார்ட்டன்ட் பாடசாலையுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு நல்கும் முகமாகவும் அவர்களுக்கு இழைக்கப்படும் துன்புறுத்தல்களை தடுப்பதற்காகவும் வெரி கேர்ஃபுல் அவர்களுக்கு இழைக்கப்படும் துன்புறுத்தல்களை தவிர்ப்பதற்காகவும் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய பணியாளர் குழு உறுப்பினர்கள் இங்கு குறிப்பிடப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு வலியுறுத்துகிறேன் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் சொல்லுகிறார்.
அந்த அடிப்படையில அதிபர்கள் இந்த சுற்றறிக்கையை பின்பற்றுமாறு கல்வி அமைச்சருடைய செயலாளரால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது பாடசாலை ஒழுக்கம். பாடசாலை